Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஜீரகம் எப்போவுமே சாம்பாருக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். சாம்பார் கெட்டு போகாமலும் இருக்கும் வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. வெந்தயம் கடுகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரியதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கப்புறம் ஒரு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழம் பாருங்கள் எப்படி நல்லா கலராக இருக்குன்னு சிகப்பாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு இது வணங்கத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கழுவிட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கட் பண்ண வெண்டைக்காவை நல்லா வெங்காயம் தக்காளி எண்ணெயோடு வணக்கிக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு குழம்புமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்புமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புமிளகாத்தூள் தான். வெண்டைக்காயோட மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது 2 பல் பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம். பருப்பு வேக வைக்கும் போது 2 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா குலைவாக வந்துடும். இப்போ நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்கே பாருங்கள் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நல்லா கொதிக்குது சாம்பார். நம்ம கரண்டி வச்சு இடையிடையே நல்லா நம்ம கலந்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கரண்டி வச்சு இடையிடையே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இடையிட நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வேகட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லா சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மிளகு இடித்து வச்சு சேர்த்துக்கலாம். வரமிளகா மிளகுலாம் சேர்த்தா கொஞ்சம் சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால் மிளகு இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் வெண்டைக்காய் சாம்பார் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.